ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம பிளாக்கி அங்கே எவ்வளோ இருக்கும், அதோட ஸ்டாட்ஸும் அங்கே பயங்கரமாக இருக்கும். அதுக்கிட்ட இப்போ ஒரு டிமானிக் ஆட்ரிபியூட் எல்லாம் இருக்குமா, அதோட பவர் அது அவிக்கணுன்னதெல்லாம் பார்த்து நம்ம டைலும் ரொம்ப ஆச்சரியமாகறா. மாஸ்டர் கிட்ட நான் எதிர்பார்த்த விஷயம் தான். மாஸ்டர் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவராக இருக்காரு. பிளாக்கி, நீ உண்மையிலேயே மாசு. ஏன்னா நீ எவ்வளோட்ட ஈவன் முன்னந்ததை விட இப்போ நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பிளாக்கி. அங்கே பின்னாடியே டைலும் கேட்குறான். ஆமாம், டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ இன்னொரு பீஸ்ட் கூடயும் கான்ட்ராக்டை போடணும். அதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட பிளான் இருக்கா? நான் இதை பற்றி யான்டான் கிட்ட சொன்னேன். உடனே அவங்களும் டோர்னமெண்ட்டுக்கு வெறும் ஒரு பீஸ்ட் தேவை, அவ்வளோதானே. ஜஸ்ட் என் கூட வா, என்ன வேணுமோ நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். யான்டான் சிஸ்டர், ரொம்ப நன்றி. இந்த ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அட என்னடா நன்றி எல்லாம், ஏன்னா நீ என்னோட பிரதரை மாதிரி. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது கண்டிப்பாக எனக்கும் ஒரு பிரச்சனை. அதனால இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுக்கப்புறம் மியாவ் பீஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஷாப்புக்கு அவங்க வராங்க. உடனே யான்றானோ, உனக்கு என்ன வேணுமோ தாராளமாக வாங்கு. நான் நீ வாங்குற ஒரு விஷயத்துக்கும் பே பண்ணுறேன். அட மிஸ் யான்ரான், என்ன நீங்கள் இந்த பக்கம் ஏதாச்சும் எலக்ட்ரிக் எலிக்சரு இல்லை லைட்னிங் கிறிஸ்டலு இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயத்த வாங்க வந்தீங்களா என்ன? அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்தில் ஒரு நோவா காம்படிஷன் ஏற்பட போகுது. அதனால என் பிரதருக்கு ஒரு பீஸ்ட் வேணும். அதான் இந்த பக்கம் வந்தேன். நீங்கள் ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் இவனுக்கு. அட மிஸ் யான்ரான், அவ்வளோதானே விஷயம். ஜஸ்ட் என் கூட வாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டான பீஸ்ட்டை நான் காட்டுறேன். ஹே ஹேண்ட்ஸம், இது எப்படி இருக்கு? இந்த சிலந்தி இருக்குல்ல, இதோட அட்டாக் டேமேஜ் மற்ற பீஸ்ட்டு கம்பேர் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைகர் இருக்குல்ல, இது எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி போனஸாக நிறையவே டேமேஜையும் கொடுக்கும். இதுக்கு ஸ்டெல்த்தும் இருக்கு. ஆனால் எதுவுமே நம்மளுக்கு பிடிக்கல. இதனால அந்த லேடியும், உங்களுக்கு இது பிடிக்கலன்னா வாங்க, இன்னொரு இடம் இருக்கு, அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பீஸ்டெல்லாம் கிடைக்கும். அங்கே யான்றான்னு சொல்கிறாங்க, நல்லா ஹை லெவலில் காட்டுங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே தான், கண்டிப்பாக அதுக்கு நான் பே பண்ணுறேன். மிஸ் யான்றான், இப்படி நீங்கள் சொல்லும் போது நாங்கள் இதுக்கு மேலேயும் எங்கள் ட்ரெஷர் எதையுமே மறைக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல இருக்க ஒரு பீஸ்ட்டும் நல்லா டாப் டியரில் இருக்க ஒரு பீஸ்ட் தான். அதனால நல்லா பாருங்க, எது உங்களுக்கு வேணுமோ தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். அங்கே ஏகப்பட்ட நல்ல பீஸ்டெல்லாம் இருக்கும். 3 ஐடு சர்பனு, ஐசி பேர்டு. ஆனால் எதையுமே நம்மளால வாங்குறதுக்கு அங்கே தயாராக இல்லை. ஏன்னா நம்ம அவனோட டீமன் ஐயை வச்சு பார்க்கும் போது ஹிடனா அதுக்கு வேற ஒரு பிளட் லைன் இருக்கிற மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. ஏன்னா அப்போதான் பிளாக்கி மாதிரி அதுங்களாலையும் டிஃப்ரெண்ட்டாக அங்கே எவ்வளாக முடியும். ஆமா என்ன ஆச்சு? இங்க இருக்கிற பீஸ்ட் எதுவுமே உனக்கு பிடிக்கலையா? அந்த பொண்ணு கேட்குறா. ஹே ஹேண்ட்ஸம், உனக்கு என்ன இங்க இருக்கிற டாப் டியரான பீஸ்ட் அது கூட பிடிக்கல? ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பீஸ்ட்டுமே ரொம்ப வேற லெவலான பீஸ்ட். அப்படி இருக்கும் போதும் உங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ இங்க இருக்கிற பீஸ்ட் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறமா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பீஸ்ட்டை நான் கொண்டு வரேன். அங்க இப்படி இவங்க 2 பேரும் பேசும்போது புதுசா ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு ஒரு மொட்டையை அவங்க சொல்லுவான். பார்த்தா குட்டியா ஃபேரி மாதிரி இருக்கிற ஒரு பீஸ்ட் அங்க இருக்கும். ஆனா அதுங்க எல்லார பார்த்தும் ரொம்ப பயந்து போயிருக்கு. நம்ம ஹீரோவும் அதை பார்க்கும் போது யோசிக்கிறான், இந்த மாதிரி பீஸ்ட்டுங்களை விற்கிறாங்களா? அதாவது இது சண்டை போடுறதுக்கு அந்த அளவுக்கு உதவியா இருக்குது, அப்புறம் எதுக்கு ஷாப்புக்கு கொண்டு வராங்க? அது ஏன்னா இதுங்களை பீஸ்டா சேல் பண்ணாதான் விற்க முடியும். ஏன்னா சில பல ஆளுங்க இருக்காங்க இதையும் வாங்குற மாதிரி. அவங்க இதை பெட்டா வச்சுக்கின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவாங்க. ஏன்னா இதுங்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. அங்க திடீர்னு யூவோட டீமன் ஐயோ ஆக்டிவேட் ஆகுது. உடனே ஆளு குட்டி ஃபேரியை பார்க்கும்போது அதோட பேரும் இப்பதான் தெரியுது, வாட்டர் பிக்ஸி. இதுக்கு ஹிடனான பிளட் லைனும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஏஞ்சல் மித்திக்கல் பிளட் லைனா. அங்க இதை பார்த்துக்கினே இருக்கும் போது யான்றானும் கேட்குறாங்க, ஆமா என்ன ஆச்சியோ, அது எதுக்காக நீ இப்படி பார்க்குற? அது என்னன்னா யான்றான், எனக்கு அதை வாங்கணும். இதை கேட்டவுடனே அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உடனே யான்றானும் கேட்குறான், ஆமா நான் யோசிக்கிற மாதிரி உனக்கு என்ன இந்த குட்டி மெய்டு அந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? இல்லை, நீங்கள் 2 பேரும் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தேவையில்லாமல் என்னை பற்றி தப்பா நீங்கள் யோசிக்கிறீங்க. எனக்கு இந்த பீஸ்ட் வேணும். இதை என்னோட கான்ட்ராக்டட் பீஸ்டாக வச்சுக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான். இதை கேட்டவுடனே கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணி வாங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நான் மவுண்டனுக்கு விடும் போதே சொல்கிறான், ஹேய் உனக்கு எதுவுமே இல்லை, நீ பயப்பட வேணாம், எல்லாம் ஓகே தான். இந்த பில்லை நீ சாப்பிடு. இதனால உனக்கு ஏற்பட்ட ஒரு காயமும் டக்குன்னு அங்கே ஹீல் ஆயிடும். அங்கே அதே மாதிரி தான் ஆகுது. அவளுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட ஒரு காயமும் அப்படி ஹீல் ஆயிடுது. ஆமா, நீ என் கூட கான்ட்ராக்டை போடுறதுக்கு தயாரா இருக்கியா? உடனே அந்த பீஸ்ட்டும் ஸ்டார்டிங்லேருந்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும். ஒண்டி அந்த இடத்துல என்ன காப்பாத்தலனா இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு பணக்காரங்கிட்ட போய் ஒரு டால் மாதிரி பிசிக்கலாவும் வேற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லை, இவரு ரொம்ப டிஃப்ரெண்ட். அதனாலேயே அதுவும் ஒத்துக்கும். அந்த இடத்துல கான்ட்ராக்டும் உருவாவேன். அவ்வளோதான். நம்ம ஹீரோட நியூவான பீஸ்ட் இதுதான். ஆமா, இதுக்கு மேல நான் தானே உன்னோட மாஸ்டரு. உடனே அது கட்டி பிடிக்கும்.
கான்ட்ராக்ட் உருவானாலே இப்படிதான் பீஸ்டுக்கும் மாஸ்டருக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டு அது ரொம்ப பெருசாயிடும். அதே மாதிரி நான் ஆல்மோஸ்ட் மாந்துட்டேன். என்கிட்ட இந்த கிறிஸ்டல் இருக்கு. இதை வச்சு உன்னோட அந்த மித்திக்கல் லெவல்ல இருக்க பிளட் லைனுக்கு அவிக்கன் ஆக முடியும். அதனால வேறமா இதை சாப்பிடு. இது மூலமா உன்னால எவால் ஆக முடியும். இது பெருசா இருக்கும் போது சாப்பிட உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான் சின்ன சின்னதா நோக்கி வச்சிருக்கேன். இதை சாப்பிடு. உடனே அதுவும் எடுத்துட்டு கியூட்டா சாப்பிடும் போது திடீர்னு அங்க எஃபெக்டும் ஆரம்பிக்க இந்த குட்டி ஃபேரியோட உடம்பும் பயங்கரமா அங்க வலிக்குது. ஒரு பயங்கரமான ஆறாவும் அப்படியே சுத்தி பரவ ஆரம்பிக்குது. அந்த ஆறா இன்னமும் அதிகரிக்கும் போது வானத்துக்கே அப்படியே அந்த ஆறா போகுது. தூரத்துல இருந்தே அந்த ஆறாவை பார்க்க முடியும். அந்த ஆறாவோட ப்ரெஷர்ல டெய்லியும் வெளியில வருது. மாஸ்டர் நீங்க ஓகே தானா? ஏன்னா ஒரு வித்தியாசமான பிரசன்ஸை நான் ஃபீல் பண்ண உங்களுக்கு ஆபத்துன்னு நினைச்சு வந்தேன். நம்மளுக்கு எதுவும் இல்லை, புதுசா ஒரு மெம்பர் நம்ம டீமுக்கு வராங்க. அந்த குட்டி ஃபேரி ஒரு குக்குனுக்குள்ள அப்படியே இருக்கு. அது மேல பயங்கரமான எனர்ஜி அப்படியே சர்ஜ் ஆயின்னு இருக்கு. அந்த இடத்துல குக்குன்னு உடையும் போது ஒரு அழகான ரொம்ப கியூட்டான ஏஞ்சல் அங்க வெளியில வரும். அங்க இப்போ அதுகிட்ட 4 விங்ஸ் இருக்கு. அதோட சைஸும் முன்ன இருக்கிறத விட பெருசா இருக்கு. இதுதான் நான் யோசிச்ச அந்த மித்திக்கல் லெவல்ல இருக்க அந்த பிளட் லைன். இப்போ அந்த குட்டி ஃபேரி ஹோலி ஏஞ்சல் ஆஃப் லைட்டா மாறி இருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஏஞ்சல் கிட்ட ஒரு ஹோலி ஷீல்டு இருக்கு. அதை வச்சு எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்டா இருந்தாலும் அசால்ட்டா நீக்க முடியும். அதே மாதிரி இந்த ஏஞ்சல் கிட்ட ஒரு வித்தியாசமான ஸ்வாட் இருக்கும். அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஒரு வேவ் அங்க கிரியேட் ஆகும். அந்த வேவ் அங்க படும் போது ட்ரிபிள் கிரிட்டிக்கல் ஹிட் அங்க விழும். இது ஒண்டி இல்ல, டீம்மேட்ஸ் ஓனரு எல்லாருக்குமே இதால ஷீல்டை ப்ரொவைட் பண்ண முடியும். அங்க இதே மாதிரி இதோட எவல்யூஷன் பேத்தை பத்தி சொன்னா இப்போ இது கரண்டா ஹோலி ஏஞ்சல் ஆஃப் லைட்டா இருக்கு. அதுக்கப்புறம் 4 விங்டு ஏஞ்சலா மாறும். அதுக்கப்புறம் 6ஆ மாறும். அதே மாதிரி 12 வரைக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 9 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டரா மாறும் போது உன்னால அப்பதான் உன்னோட கடைசி ஃபார்முக்கு எவால் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி ஆச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப மாசா இருக்கும். உனக்குன்னு எந்த விதமான பேரும் இது வரைக்கும் நான் கொடுக்கல. பிளட் லைன் அவேக்னிங் பண்றதுக்கு முன்னாடி நீ ஜஸ்ட் ஒரு வாட்டர் பிக்ஸி ஃபேரியா இருந்த. அதனால உன் பேரை ஃப்ரேயா அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா கிரீக் மித்தாலஜில ஃப்ரேயா அதுக்கும் இந்த வாட்டர் ஸ்பிரிட் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால இது உனக்கு கரெக்டான பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே ஃப்ரேயாவும் கீழே வந்துட்டு அங்க அவளோட மரியாதையை கொடுக்குறான். ஏன்னா ஏஞ்சல்ஸ் எப்பயுமே இப்படிதான் பண்ணும். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்னா ஒரு மிகப்பெரிய ஹானர் மாதிரி. ஃப்ரேயா இதுக்கு மேல நீயும் நானும் ஒன்னா சைட் பை சைட் சண்டை போடுவோம். பின்னாடியே அங்க டெய்லியும் சொல்லுது, ஹே என்னப்பா சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீ போயிட்ட போலியே. ஆமா டெய்லும் நெக்ஸ்ட் என்ன ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டேமருக்கான டெஸ்ட்டை எடுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் சாங் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் 2 ஸ்டார் பீஸ்ட் டேமருக்கான எக்ஸாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஒரு ஷாக் ஆகுறாரு. என்னது அதுக்குள்ள 2 ஸ்டார் பீஸ்ட் டேமருக்கான டெஸ்டா? டீச்சர் சாங் அது என்னன்னா சூப்பர் நோவா டோர்னமெண்ட் அது இப்போ ஆரம்பிக்க போகுது. அதுக்குன்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. என்னன்னா நான் ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டேமரா இருக்கணும். ஆனா சாங் அங்க யோசிக்கிறாரு, எனக்கு தெரியல இந்த காலத்து பசங்களே இப்படிதானோ. ஏன்னா ரொம்ப ரஷ்யா சீக்கிரமா நான் க்ரோ ஆகணும், சீக்கிரமா நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தான் இருக்காங்க. ஏன்னா இப்பதான் மோரன் ஃபேமிலியோட அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் யானு ஷின்னு 3 நாளைக்கு முன்னாடி 2nd ஸ்டார் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு போனாங்க. அவரும் அவங்க மைண்ட்லேயே யோசிக்கிறாரு, யூவோட உல்ஃபு இப்போ மெச்சூர்டு ஃபார்முக்கு வந்திருக்கு. அதுவும் டியர் 1ல இருக்கா. கண்டிப்பா அதுக்கான ரெக்யர்மெண்ட்டும் இருக்கு இவனுக்கு. தாராளமா நீங்க எடுக்கலாம். அங்க டிவைஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கையில மாட்டுறாங்க. அதுல பாயிண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவனால எடுக்க முடியுமா. அங்க அதே மாதிரி தான் ஆகுது. நம்ம கையில மாட்டினோன்னே அந்த பாயிண்ட் 1000 2000 ஏறிங்கே போகுது. ஃபைனலி 2583 இருக்கும். அதை பார்க்குற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்கோரை யாருமே எடுக்கல. நார்மலா ஒரு பீஸ்ட் எவல் ஆகும் போது மாஸ்டருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுவும் தான் அதிகரிக்கும். ஆனால் ஆவரேஜாக எப்பயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1500 அந்த மாதிரி தான் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இவனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு, 2500ன்னு. சரியோ உனக்கு தகுதி இருக்கு, நீ தாராளமாக அந்த எக்ஸாமினேஷனை எடுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன, எக்ஸாமினேஷனுக்கு வேற ஒரு இடத்துக்கு நம்ம வரான். இப்போ கரண்டாக நம்ம எடுக்கிற அந்த இடம் அது பிளட் மிஸ்ட் கேனியன் அப்படின்னு ஒரு இடம் தான். அங்கே டீச்சரும் சொல்லிடுறாரு, அந்த இடத்துல ஏகப்பட்ட மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் இருக்கு. உன்னோட நோக்கம் அதை கொல்லணும் அப்படின்னு இல்லை, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நீ வரணும், அவ்வளோதான். அப்படி பண்ணாலே நீ பாஸ் ஆயிடலாம். அங்கே இதே மாதிரி 2 ஸ்டார் பீஸ்ட் டேமருக்கான எக்ஸாமும் ஆரம்பிக்குது. அங்கே அவங்களுக்கும் ஒரே கவலையாக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ அந்த பிளட் மிஸ்ட் கேனியன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட குரோக்கடைல் மாஸ்டரும் இருக்கு. அது ஒன்றும் இல்லாமல் நேற்று தான் மழை பெஞ்சிருக்கும், தண்ணி எல்லாம் அங்கே ரொம்ப இருக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு டீமன் கேவ் இருக்கு. அந்த கேவுக்குள்ள ஸ்பைடர் மாஸ்டருங்க அப்படி ரொம்ப இருக்குதுங்க. அதுவும் 3rd ஃபார்ம்ல இருக்கு. உள்ள அவன் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பிரச்சனையே என்னன்னா அந்த ஸ்பைடர் கிட்ட நம்ம யூவால ஹேண்டில் பண்ண முடியுமா, அதான் கேள்வியே.
அங்க யூ குதிக்கும் போது எல்லா crocodileம் அப்படியே அவனை கடிக்கலான்னு ஆணு வாயை திறக்குது. அதுங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்குமா. சாங்கெல்லாம் ரொம்ப பயந்துறாரு. ஐயோ டேய் என்னடா பண்ணிருக்க, சீக்கிரம் உன்னோட மேஜிக்கல் பீஸ்ட வரவை, இல்லைன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா உன்னோட கதை முடிஞ்சிரும். உடனே நம்ம ஹீரோ ஃப்ரையாவை வர வைக்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான க்ளோ வரும். ஃப்ரையா முன்னாடி வரும்போது என்னது ஒரு செகண்ட் மேஜிக்கல் பீஸ்டா, இந்த வாட்டி அந்த பிளாக்கி அது வரலையா. அங்க டீச்சருக்கு என்னன்னா ஒரு ஹோலி ஏஞ்சல் கூட இவன் எப்படி கான்ட்ராக்ட் போட்டான் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. நான் ரொம்ப ரேரு இந்த மாதிரி ஒரு ஹோலி பவரோட இருக்கிற பீஸ்ட், அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. பல வருஷமா இது வரைக்கும் ஹோலி பீஸ்ட்டை யாருமே இந்த இடத்துல பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும் போது நம்ம யூக்கு ஒண்டி எப்படி இங்கே ஹோலி பீஸ்ட் கிடைச்சிருக்கோம். நான் இப்போதான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி யான்ரன் கூட ஏதோ ஒரு ஷாப்புக்கு ஆள் போயிருக்கான். அங்கே தான் வாட்டர் பிக்ஸின்னு ஒரு ஃபேரி பீஸ்ட்டை வாங்கியிருக்கான் போல. அந்த பீஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஹோலி ஏஞ்சலா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பிரின்சிபல் இம்பாசிபிளான விஷயம், ஒரு வாட்டர் பிக்ஸி இந்த மாதிரி ஃபேரி கிரியேச்சர்லாம் ரொம்ப லோ லெவலான பீஸ்ட்டு, அதால எப்படி ஹோலி ஏஞ்சல் ஆஃப் லைட்டாக எவ்வளோ முடியும். அதுவும் பாருங்க எந்த அளவுக்கு பியூரஸ்ட் பிளட் லைனாக இருக்கு. நீங்க அப்படி சொல்ல வேணாம் சாங், ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ பத்தி. வெறுமா அவனோட ஹவுண்டியை எப்படி அவன் ஒரு நெதர் உல்ஃபா எவால்வ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் அவனுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. நான் சொல்லியாகணும், நம்ம யூ இருக்கான்ல, அவன் எதையுமே இம்பாசிபிள் அப்படின்னு பார்க்க மாட்டான், பாசிபிளா மாத்தினே போயினே இருக்கான். உண்மையான பீஸ்ட் டேமன்னா இப்படிதான் இவனமா தான் இருக்கணும். அங்க எல்லா crocodile தாக்க வரும்போது ஃப்ரேயா கிட்ட வெறுமா ஒரு ஆர்டர் கொடுக்க அங்க இருக்கிற எல்லா பீஸ்டும் ஒரே அட்டாக்ல அழிஞ்சு போகுது. ஆமா, ஒரு ஹோலி ஏஞ்சலுக்கு இந்த அளவுக்கு பவரா? எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா மித்திக்கல் பிளட் லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் ஒரே ஒரு ஸ்டைக்கு அதுலயே எல்லாமே காலி ஆகுது. ஃப்ரையா, இந்த ஸ்வாம்ப் முழுக்க ஒரே தண்ணியா இருக்கு, அந்த முன்னாடி பக்கம் போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றியா? அங்க இதை கேட்டோன்னே யூவா அப்படியே தூக்குது. அங்க ஹீரோக்கும் ஒரே வெக்கமா இருக்கு. ஃப்ரையா நீ என்ன பண்ண இருக்க, தயவு செஞ்சு எனக்கு கீழே விட்டுரு, ஏன்னா இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. நல்ல வேலை யாருமே என்ன பார்க்கல, அதனால பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அந்த கேவ் பக்கம் வரான். அங்க கேவ்ல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்க ஏகப்பட்ட சிலந்திலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட சிலந்தியும் அங்க வரும். சின்ன ஸ்பைடர் எல்லாத்தையும் ஃப்ரையா அங்க முச்சு விட்டுறான். ஆனா உள்ள எலைட் லெவல்ல இருக்க பெரிய பெரிய ஸ்பைடர்லாம் அங்க இருக்கும். 1-2 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். ஆனா பிரச்சனையே என்னன்னா அங்க 20க்கும் மேல ஏகப்பட்டது இருக்கு. அதுவும் யூவோட கதையை முடிக்கலான்னு வந்து இந்த சைடு சாங்குக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. நான் என்னதான் ஹோலி ஏஞ்சல் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் 1ல இருந்தாலும் கண்டிப்பா ஒரு மெச்சூர்டு டீமன் ஸ்பைடரை அங்க தோக்கடிக்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த்ல ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அங்க ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ அப்படியே அங்க தப்பிக்கிறான். வச்சுட்டு அங்க பிளாக்கிய வெளியில வர வைக்கிறான். ஒரு சைடு டிமானிக் ஆராவோட நம்ம பிளாக்கி நிற்கும், இன்னொரு சைடு ஹோலி ஆராவோட அந்த ஏஞ்சல் ஃப்ரையா அது நிக்குது. அங்க ஆல்ரெடி பிரின்சிபல் வந்து சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு. ஆனா நம்ம யூ எங்க கேட்க போறான். அங்க ஹெல் ரோரை வச்சு நிறைய ஸ்பைடரை அங்க கொல்றான். அங்க சில ஸ்பைடர் வெப்பை விடும் போது பயங்கர வேகமா பிளாக்கி அங்க தப்பிக்கும். ஆனா ஒரே ஒரு ஸ்பைடர் மூலமா காலில் வெப்பும் அங்க வசமா மாட்டிக்குது. அந்த ஸ்பைடர் கிட்ட ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், ஒன்ஸ் வெப்ல மாட்டிக்கினா பாய்சனால அஃபெக்ட் ஆகும். அங்க ஃப்ரேயா கிட்ட ஷீல்டை ஆக்டிவேட் பண்ண சொல்றான். ஷீல்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே அங்க ஏதாச்சும் நெகட்டிவா ஸ்டாட்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அப்படியே மாயமா போயிடும். அங்க பிளாக்கி மேல நெகட்டிவான எஃபெக்ட்ஸ் பாய்சனு எல்லாமே அப்படியே மாயமா போகுது. அங்க ஃப்ரேயா ஸ்வாடை வச்சு தாக்கியிருக்கோம், அதுவே ஒரு ஸ்டாமா உருவாகி பயங்கர வேகமா எல்லாத்தையுமே தாக்கும். இப்படியே அந்த 20 ஸ்பைடரோட கதையும் முடியுது. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆகுது. இந்த ஸ்பைடர்ஸ் எப்படி கொடூரமா இருந்துச்சு, இதை விடவும் ஒரு கொடூரமான கிரியேச்சர் அங்கே வருது. இதோட பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்க ஒரு ஸ்பைடர் அது அங்கே இருக்கும். அதோட மண்டையிலையும் ஒரு மனுஷன் மாதிரி ஒரு ஸ்கல் இருக்கும். அதை டீச்சருக்கு பார்த்தோன்னே பயமாயிது. டீச்சரும் அங்கே சொல்றாரு, ஏன்னா உன்னால ஃபுல்லா பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்க ஒரு ஸ்பைடரை தோக்கடிக்க முடியாது. டீச்சர் முடியாது, அப்போ இந்த எக்ஸாமோட நிலைமை இது என்ன ஆகும்? அட யூ, நீ அப்புறமா கூட எக்ஸாம் ஏத்துக்கலாம், இப்போ நிலைமை மோசமா இருக்கு, அதனால யோசி. டீச்சர் டைமை வேஸ்ட் பண்ண நான் சுத்தமாக விருப்பப்படல, நான் இந்த எக்ஸாமை முடிச்சே ஆகணும். இவன் என் முன்னாடி காடே வந்து நின்னாலும் அவரை கொன்று எப்படியாச்சும் நான் பாஸ் பண்ணுவேன். யார் என்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எல்லாரையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நான் முச்சு விட்டு போயினே இருப்பேன். அந்த இடத்துல டிமானிக் பவரோட ஹெல் ரோர் அது பயன்படுத்தும். இன்னொரு சைடு ஹோலி பவரை வச்சு ஃப்ரையா அங்கே தாக்கும். 2 அட்டாக்கு படும் போது அதுக்கு ஏதாச்சும் ஆகுமா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அதுக்கு ஒரு துளி டேமேஜ் ஆகலை. ஏன்னா அதை சுற்றி வெப்பால் ஒரு வித்தியாசமான ஷீல்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது டீச்சரும் சொல்கிறாரு, ஐயோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உன்னோட லைஃப்பை ரிஸ்கில் போடணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை, திரும்பவும் வந்துரு. மைண்டில் இதே விஷயத்த நைன்டில் ஃபாக்ஸ் சொல்லும், அடே பைத்தியம் மட்டும் பண்ணாத, இந்த இடத்துல நீ தப்பிக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா உன்னோட கரண்டான லெவலை வச்சு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பைடரை கொல்ல முடியாது.
அப்படியா? ஆனா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த 2 ஸ்டார் பீஸ்ட் டேமர் எக்ஸாமினேஷன் இதை நான் எப்படியாச்சும் பாஸ் பண்ணியே தருவேன். என்னோட லிமிட்ஸ் எந்த அளவு இருக்கு அதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கேன். அடே நீ ரொம்ப இன்சேனா இருக்க. பேக்கி கிட்ட ஒரு ஸ்னீக் அட்டாக் அவன் பண்ண சொல்லுவான். உடனே அதுவும் பூமிக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த ஸ்பைடரும் நம்ம ஹீரோ மேல ஒரு பாய்சனஸான வெப் அங்க தூக்கி அடிக்குது. ரேயா சீக்கிரம் உன்னோட ஷீல்டை வச்சு என்ன ப்ரொடெக்ட் பண்ண. அதே மாதிரி பிளாக்கி பின்னாடி போயிட்டு உன் ஆட்டத்தை ஆரம்பி. பிளாக்கி பின்னாடி போயிட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் அங்க பண்ணும். ஆனா ஸ்பைடருக்கு அதனால பெருசா எதுவும் ஆனமா தெரியல. ஸ்பைடர் பிளாக்கியை பார்த்தோன்னே ஓங்கி ஒன்று வைக்கும். இதனால பிளாக்கியும் ரொம்ப தூரமா போய் விழும். கரெக்டான டைம்ல ஃப்ரையா ஷீல்டு ஆக்டிவேட் பண்றா. இருந்தாலும் இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். யூ அப்படியே ரொம்ப தூரமா போய் விழுறான். நல்ல வேலை உங்க 2 பேருக்குமே எதுவுமே ஆகலையே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த ஸ்பைடரை பார்த்து என்ன ஆச்சு, உன்னால எவ்வளோதான் பண்ண முடியுமா, நீ வேஸ்ட்டு அப்படின்னு அந்த ஸ்பைடரை தப்பா அங்கே சொல்லும் போது அதுக்கு இன்னமும் அங்கே பயங்கரமா கடுப்பாகுது. கண்ணா பின்னான்னு ஸ்பைடர் வெப்பை அங்க இங்கன்னு போட ஆரம்பிக்கும். பிளாக்கி அந்த ஸ்பைடர் வெப்பை வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இரு, ஏன்னா அது முழுக்க ஒரே பாய்சனா இருக்கு. இதே மாதிரி பிளாக்கியும் யூவும் எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. தப்பிக்கும் போது யூவும் டீமன் ஐய வச்சு ஒரு விஷயத்த அங்க பாக்குறான். ஒரு விஷயத்த பார்த்து ஆளு ஆச்சரியமாகறான். ரீசெண்டா அந்த ஸ்பைடர் மேல அட்டாக்கே பண்ணல. ஆனா அப்படி இருக்கும் போதும் அதோட ஹெல்த்தும் கம்மியாகுது. ஒருவேளை பிளாக்கி பண்ண அட்டாக்கா இருக்குமோ? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாய்சனஸா ஸ்பைடரோடைய வெப் அது விட்டுக்கினே இருக்கு. அதுக்கும் இதோட பிளட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இது வெப்பை விட்டுக்கினே இருக்குமோ அந்த அளவுக்கு இதோட ஹெல்த்தும் டவுன் ஆகுது. அவங்க பிளாக்கி கிட்ட திரும்பவும் ஜஸ்ட் அங்க தப்பிக்க சொல்றான். பிளாக்கியும் அதே மாதிரி பண்ணும்போது திரும்பவும் அதே மாதிரி அதோட ஹெல்த் பார் அங்க கம்மியாகுது. பிளாக்கி ஜஸ்ட் ஹோல் பேக் பண்ணு, அதை கடுப்பேத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணு. அங்க இதை கேட்டோன்னே பிளாக்கியும் அங்க எச்சியை துப்பி விடுமா. அதுவும் டைரக்டா மண்டையிலே போய் விழும். இதனால அது கடுப்பாயிட்டு வெப்ஸை கண்ணா பின்னா நாங்கள் அடிக்கும். அங்கே பிளாக்கி அசால்ட்டா மறைஞ்சு போகுது. அவ்வளோதான், இதே மாதிரி பண்ணாலே போதும், அதோட ஹெச்பி காலி ஆயிடும். மொத்தமாக ஒரேடியாக அதை முடிக்கவும் முடியும். பிளாக்கி உன்னால எவ்வளோ கடுப்பேற்ற முடியுமோ அவ்வளோ கடுப்பேற்ற. பிளாக்கியும் முன்னாடி போயிட்டு நான் முன்னாடி இருக்கேன், இல்லை நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு அங்கே கடுப்பேற்றும் போது கரெக்டாக டார்கெட் பண்ணி பிளாக்கியோட காலியே அது தாக்கும். காலில் வெப்ப பட்டோன்னே பாய்சனுடைய ஆட்ரிபியூட்டும் ஆக்டிவேட் ஆகுது. அங்கே இதை ஒரு வாய்ப்பை வச்சு பிளாக்கியோட நெஞ்சி அதை கிளிக்க பார்க்கும். ஆனால் ஜஸ்ட் மிஸ் எப்படியோ லாஸ்ட் டைம்ல அது தப்பிக்குது. பிளாக்கி இதுக்கு மேலேயும் நீ ஹோல் பேக் பண்ண வேணாம், சீக்கிரம் உன்னோட டிமானிக் பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணு. ஃப்ரையா உன்னோட ஷீல்டை வச்சு பிளாக்கி மேலே இருக்கிற எல்லா நெகட்டிவ் ஸ்டாட்ஸையும் எடு. அங்கே அவ்வளோதான், ஷீல்டும் அதோட டிமானிக் ஆட்ரிபியூட்டும் ஆக்டிவேட் ஆகும்போது இன்னமும் அங்கே பவர் அப் ஆகும். சாங்கும் பிரின்சிபல் கிட்ட கேட்குறாரு, என்ன நம்ம உள்ள போயிடலாமா? நம்ம அப்படி பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூக்கு அது இப்படி தோக்கடிக்கணும்னு அங்கே தெரியும் போல. ஆனால் இது எவ்வளோ நேரத்துக்கு இதே மாதிரி போகும், ஏன்னா சண்டை ரொம்ப நேரத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். 7 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதோட ஹெல்த்தும் 90%க்கும் மேலே காலி. அதே மாதிரி அந்த ஸ்பைடரோட வெப்பும் நல்லா தின்னராயிடுச்சு. அது கிட்ட அந்த அளவுக்கு ஹெச்பி இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் போதும் அது ஓடாம இன்னமும் இங்கே சண்டை போட்டு இருக்கு. கண்டிப்பா உள்ள வேல்யூபிளா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னவா இருக்கும்? அங்க மொத்த எனர்ஜியை கேதர் பண்ணி இருக்கிறதுலயே ஒரு பயங்கரமான வெப்பை வச்சு தாக்கும். பிளாக்கி ஹெல்ரோரை வச்சு அங்கே தடுக்குது. அதே டைம்ல இன்ஃபர்னோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது அவ்வளோதான், டேரக்டா அது மேலே அப்படியே படும். ஆனால் அப்பயும் அந்த ஸ்பைடர் விடாம கடைசியாக கொஞ்சோண்டு இருக்கிற தெம்பை வச்சு ஸ்பைடர் வெப் அதை வச்சு அது தாக்கும். அங்கே படலான்னு வரும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நீங்கள் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இதுக்கு மேலேயும் நீங்கள் 2 பேருமே ஹோல் பேக் பண்ண வேணாம், சீக்கிரமாக முச்ச விடுங்க. அங்கே பிளாக்கி ஒரு ஹெல்ரோரை கொடுக்கும். அதுவும் கடைசியாக அது மேலே பட ஹெச்பி இல்லாதனால அது ஒரு கதையும் முடியுது. அந்த அட்டாக் வந்திருக்கும்ல, ஹோலி ஷீல்டை வச்சு ஃப்ரையாக அங்கே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். அதனால அவளைக்கும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை. நம்ம வெற்றிகரமாக அந்த ஸ்பைடரை கொண்டுட்டோம். அதே மாதிரி நம்ம பார்த்தே ஆகணும், ஏன்னா கேவில் ஏதோ ஒரு வேல்யூபிளான விஷயம் இருக்குது. அதனால்தான் அது இப்படி ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அது என்னவா இருக்கும்? இப்படி இவங்க உள்ள போகும்போது சாங் அவங்க சொல்றாரு, சீக்கிரம் இம்மிடியட்டா இப்பயே வெளியில வாங்க. ஆனா டீச்சர் என்ன சொல்றீங்க? அந்த பெரிய ஸ்பைடரை நாங்க கொண்டுட்டோம், இதுக்கு மேல என்ன டேஞ்சர் இருக்கு? டேஞ்சரே அந்த ஸ்பைடர் தான், ஏன்னா அது இன்னமும் சாகல. என்னதான் அது எந்த போனாலும் கொஞ்ச நேரத்துக்கு அதோட உடம்புல உயிர் வந்து இருக்கும். என்னது, என்ன சொன்னீங்க? உயிர் இருக்குமா? அங்க ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்பயும் அந்த ஸ்பைடர் மூவ் ஆயின்னு இருக்கு. அதுக்கும் மேல முக்கியமா இவங்க வந்த பாதையை அது மறைக்குது. இவங்களாலையும் அவங்க வெளியில போக முடியல. அந்த கேவுக்குள்ள இவங்க வசமா மாட்டிக்கிறாங்க. அந்த கேவ் முன்னாடியே அந்த ஸ்பைடரும் தன்னை தானியே வெடிக்க வைக்குமா? இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் சொல்றான், சீக்கிரம். ஆனா ஃப்ரையா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறா. நான் உன்னை என்னோட பீஸ்டா மாத்திக்கலாமா? பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல இப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தைகள் இப்பயும் அவங்க மைண்ட்ல வந்துட்டு போகும். அதனால ஃப்ரையாவும் காப்பாற்றணும்னு சொல்லி முன்னாடி போறா. நம்ம ஹீரோ வேணான்னு எவ்வளவோ கத்துறான். ஆனா ஃப்ரையா கேட்கல. முன்னாடி போயிட்டு அவனோட ஹோலி சோட வச்சு அப்படியே ஒரு அடி அடிக்கிறா. இதனால அந்த ஸ்பைடரும் கேவை விட்டு ரொம்ப தூரமா போய் விழும்.
லக்கிலி நல்ல வேலை அங்க ஃப்ரேயாக்கு எதுவுமே ஆகல. அந்த ஸ்பைடரும் வானத்திலேயே அப்படியே வெடியுது. ஃப்ரேயா உன்னோட வேகம் அது முன்னந்ததை விட பல மடங்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது என்ன ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லா? ஃப்ரேயாவும் ஆமான்னு சொல்ல அவ்வளோதான். நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே அவன் கட்டி பிடிக்கிறான். ஃப்ரேயா நான் சொல்லியே ஆகணும், உண்மையிலேயே நீ ரொம்ப அமேசிங்கா இருக்க. சரி அந்த ஸ்பைடர் என்னதான் அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுச்சுன்னு வந்து பார்க்கலாம். நான் ரொம்ப நேரமா நம்மளும் சண்டை போட்டோம். அந்த ஸ்பைடர் நம்மள உள்ளேயே உள்ள வந்ததுல அங்க ஏதோ ஒரு சீடு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆமா டைலு, இது என்னது? இது ஹெவன்லி சோல் வைன் சீடு. இந்த சீடு இப்போ சின்னதா இருக்கலாம், ஆனா இது ஒரு பிளான்ட் டைப்ல இருக்க ஒரு ஹை லெவலான பீஸ்டா உருமாறும். ஆனா இதை வளர்க்கறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். சரி டைலு, இதை நான் எப்படி வளர்க்கணும் அதை உண்டி சொல்ல. இதுக்கு ஃபெதர் ஹர்பு உனக்கு தேவைப்படும். அதே மாதிரி மேஜிக் எல்லோ ஃப்ளவரோட நெக்டார் அது உனக்கு வேணும். அதே மாதிரி ஒரு பெரிய லெவல்ல இருக்க பீஸ்டோட ஃபெர்டிலைசர் அதுவும் வேணும். அட என்ன டைலு, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதனால எதுவுமே பண்ண முடியாதா? ஏன்னா எப்படியோ உனக்கு நிறைய பீஸ்டுங்களை தெரிஞ்சிருக்கும். அதனால கொஞ்சம் உதவியா இருந்தா நல்லா இருக்கும். உடனே நம்ம டைலு பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிக்குது. ஒரு ஹை லெவலான பீஸ்டோடைய ஃபெர்டிலைசர் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே, அது என்னன்னா பூப்பு. நான் என்ன அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டேனா என்ன? கண்டிப்பா என்னால அந்த மாதிரி விஷயத்த கலெக்ட் பண்ண முடியாது. ஓடிடு. டைலு உன்கிட்ட நான் கலெக்ட் பண்ண சொல்லல, ஜஸ்ட் அவங்க கிட்ட கேட்டா போதும். வாய்ப்பே இல்லை, ஓடிடு. இதே மாதிரி டெஸ்ட் முடியுது. வெற்றிகரமா நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சீடு இருக்கு. இதை ஒண்டி அவன் கரெக்டா ரைஸ் பண்ணனா இந்த சீடும் ஒரு பங்கமான பீஸ்டா மாறி நிற்கும். அதுக்கு நம்மளால சரியா இதை வளர்க்கணும். ஸோ என்ன பண்ண போறான்? அதே மாதிரி காம்படிஷன்ல என்ன ஆக போகுது? ஃப்ரேயா வேற புதுசா ஸ்கில்லை இப்போ கத்துக்கினா பேட்டில் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.